अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि तआला वबरकातुहू। वालेकुम अस्सलाम। अहमदुहु व सल्ली अला रसूलिल करीम। अम्मा बाद। கணிதமே நடுவர்களே, எதிரிகளை இப்போ வந்து என்ன ஆயிருக்கும், 3 பேர் பேசியிருக்காங்க. வந்து இப்போ கடைசியா அஸ்லார் பேசினாரு. கண்ணாடி போட்டவங்கள அறிவாளி நினைச்சேன், அவரு முட்டாள் ஆயிட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. அவர் என்ன பண்ணிருக்காரு கொஞ்சம் பாருங்க. அவரும் கண்ணாடி போட்டு உட்காந்துருக்காரு. சந்திராயன் விட்டதுக்கு 6 லட்சம் செலவாச்சு சொன்னாரு. அவர் சொன்னது 6 கோடிங்க, 60 கோடியை சொன்னாரு. அதை 6 லட்சம் சொல்லிட்டு போயிட்டாரு. 6 லட்சத்துக்கு ஒரு கார் வாங்க வராது. 600 கோடி இல்லாம அதுதான் இதை விட்டுருப்பாங்களா? அதுவே ஒழுங்கா காரை வாங்கல. பாடச்சா ஒரு தான் நடத்துவாங்க. அதனால ஒரு தடவை நல்லா காரை வாங்கி வச்சுக்கணும். அப்பதான் நம்ம அடுத்த தடவை யோசிச்சு பாடங்களை திருப்பி எடுக்க முடியும். இவர் இந்த ஒரு தடவை சொல்லி ஒழுங்கா காரை வாங்காம 60,000 கோடி 6 லட்சம் சொல்லிட்டு போயிட்டாரு. இன்னொருத்தவங்க சொன்னாங்க, லைட்டை கண்டுபிடிச்சாரு. லைட்டை கண்டுபிடிச்சனால நாங்கள் நைட்டு 12 மணி வரைக்கும் உட்காந்து குறிப்பிடுத்தோன்னு லைட்டை கண்டுபிடிச்சு கொடுத்தா மட்டும் போகணுமா? கரண்டையும் கண்டுபிடிச்சாங்க. அந்த லைட்டை வாங்கி மாட்டிட்டா அது கரண்ட் பில் கட்டணும். கரண்ட் பில் கட்டினாலும் லைட்டு கூட எரியும். இல்லைன்னா பீஸ் பண்ண பல்பு மாதிரி அப்படியே சும்மா தான் மாட்டி அழகு பார்க்க வேண்டியதான். அப்போ அந்த கரண்ட் பில் கட்டினாதான் லைட் எரியும். கரண்ட் பில் கட்டினா பீஸ் கட்டுற அப்படின்னு போயிடுவான். நடுவர்களே, நான் வந்து இப்போ ரமலான் மாதம் லீவ் விட்டாங்க வாரசாவை. நான் வீட்டுக்கு போயிருந்தப்ப சரி வீட்டில் சும்மா தானே இருக்கிறோம், ஒரு 2 நாள் லீவ் இருக்கேன், என்ன செய்யணும்னு சொல்லிட்டு வீட்டுக்கு ஏதாவது ஒரு கம்ப்யூட்டர் சென்டர் இருந்துச்சு. சரி போய் ஏதாவது கற்றுக்கலாம் சும்மா இருக்கிறதுக்கு அப்படின்னு போனேன். போயிட்டு இந்த மாதிரி 20 நாள் லீவ் இருக்குங்க, அதுக்கு உண்டான மாதிரி தான் கிளாஸ் இருக்கான்னு கேட்டேன். கம்ப்யூட்டர் கற்றுக்க டிசின்னு ஒரு கிளாஸ் இருக்குப்பா, கற்றுக்கிறியா அப்படின்னு கேட்டேன். சரி நான் கற்றுக்கிறேன், எவ்வளோதாங்க செலவு ஆகும்னு கேட்டேன். 3500 ரூபா சொன்னாங்க. சரி 3500 ரூபா கட்டிட்டேன். 20 நாள் நான் அப்படியே போயிட்டு வந்துட்டேன். போயிட்டு வந்தேன். எங்கள் வீட்டில் கேட்டாங்க, நீ என்னப்பா கற்றுக்கிட்டாங்க? அப்போ நான் என்ன சொல்லியிருப்பேன்னு சொல்லுங்க நடுவர்களே. நான் எடுத்து சொன்ன தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா சொல்லுங்க. நான் சொன்னேன், கம்ப்யூட்டர் ஆன் பண்றதுக்கு ஆஃப் பண்றதுக்கு மட்டும்தான் கத்துக்கிட்டேன். அதுக்கே 3500 ரூபா. எதிரிகள் வந்து பேசிட்டு போனாரு யாத்திராவை பார்த்து. பாருங்க பாதி படிச்சுதான் இருக்காரு, கத்திரிக்காய் காய்கறி காலேஜ் மட்டும் மாதிரி. அவர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுத்து நீங்க வந்து முடிச்சிட்டாரு. அதுல பார்த்தா 424 மார்க்கா. மார்க் என்னமோ எடுத்துட்டாரு. புக்கோ கைடா வாங்கி படிச்சு மார்க் எடுத்துறாரு. அந்த புக்கு கைடு வாங்கணும், காசு தான் வேணும். அந்த கைடு எவ்வளவு வாங்க இருக்கு ஸ்கூல்ல? ஒவ்வொரு கைடும் ஒவ்வொரு 2 வாங்கி தான் படிச்சாரு. அப்ப படிச்சு மார்க் எல்லாம் எடுத்துட்டாரு, பாஸ் ஆகிட்டாரு. இப்போ ஒரு கம்ப்யூட்டர் பத்தி கத்துக்கணும்னா என் நிலமா இருக்கும். கம்ப்யூட்டர் ஆன் ஆஃப் பண்றதுக்கே 3500 ரூபாய் செலவு பண்ணணும். அப்ப அவர் கல்வியை அந்த கம்ப்யூட்டர் பத்தி முழுசா கத்துக்கணும்னா அவர் வீட்டோட பத்திரத்தை எடுத்து போய் அழக வச்சுட்டு போய் பேசினாதான் உண்டு, போய் கத்துக்கிட்டாதான் உண்டு. அவரு இல்லைன்னா அந்த கம்ப்யூட்டர் பத்தி ஒண்ணும் கத்துக்க முடியாது. இன்னைக்கு நான் அங்க இருந்து வந்து இந்த மாசம் 8வது முடிச்சேன், 10வது முடிச்சேன், 11வது முடிச்சேன்னு சொன்னாரு. முடிச்சிருந்தா நான் இல்லைன்னு சொல்லல. அந்த கல்வி எதுக்கு கத்துக்கிறோம்? அந்த 11வது 12வது முடிக்க போறேன், 11வது முடிச்சு 12வது முடிக்க போறேன். அப்ப இதுக்கு மாதசாமி செலவே எங்களுக்கு பண்ணலையா? மாதசாமி செலவு பண்ணியாம இவங்க ஸ்கூல்ல போய் படிச்சாங்க. நானும் ஸ்கூல்ல இருக்கேன், எனக்கு செலவு பண்ணாங்க, காசு கொடுத்து செலவு பண்ணாங்க. அவங்கதான் செல்வம் பெருசுன்னு பேசுறேன். நாதினேஸ்தாவை எங்களுக்காண்டி ஸ்கூல் படிப்புக்காண்டி இவங்க பிபிஏ படிக்கிறாங்க. அவங்களுக்கு இப்ப கூட செமஸ்டர் ஃபீஸ் போய் கட்டிட்டு வந்தாங்க. இல்லைன்னு சொல்ல சொல்லுங்க பார்ப்போம். கல்வி பெருசு நாங்கள் சும்மா தான் போய் எக்ஸாம் எழுதிட்டு வரோம், எங்களை பாஸ் போட்டுறாங்க. காலேஜ் படிக்கிறது பணம் கட்ட போறாங்க. ஆமா, இவங்க கவர்மெண்ட் போய் கட்டிட்டு இருந்தாங்க. பிபிஏக்கு செமஸ்டர் ஃபீஸ் சொல்லி கட்டிட்டு இருந்தாங்க. இப்போ 1வது கூட எக்ஸாம், அதுக்காக எக்ஸாம் போவாங்க. அப்ப காசு கட்டாம அவங்க எக்ஸாம் ஹாட்டிக்கு வந்துருமா? புக்கு தான் கொடுத்துருவாங்களா? ரெண்டாடி அவன் காலேஜ் கூட படிக்க முடியாது. அதுக்கு எல்லாம் இந்த கல்விக்கு ரொம்ப இலக்கமா வச்சிருக்கிறாங்க. அதனால அவங்களுடைய செல்வத்தை பத்தி அவங்களுக்கு தெரியல. அவங்க கட்டி படிச்சிருந்தாங்கன்னா செல்வத்தோட அருமை உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு வெளிப்படையா அவங்க சொல்றது இல்ல. மாணவர்கள் கல்வியை கத்துக்கணுங்க, எந்த கஷ்டமும் பற்றக்கூடாது அப்படின்னு செலவுகளை மறைமுகமா செய்யறாங்க. அது அவங்களுக்கு இன்னும் தெரியல. கல்விதான் பெருசு வச்சுக்கிற பெருசா பேசுறாங்க. வந்து இன்னைக்கு இந்த மன்றத்தை இந்த பட்டிமன்றத்தை நடத்துறாங்க. இந்த நடத்துறதுக்கு செலவாயிருக்கு தெரியுமா? இன்னைக்கு இந்த பட்டிமன்றம் நடத்துறதுக்கு எப்படியும் குறைஞ்சபட்சம் ஒரு 3000 ரூபாய் நம்ம பட்டிமன்றம் நடத்த முடியாது. நீங்க பட்டிமன்றம் நடத்துறதுக்கு 3000 ரூபாய் செலவு. அப்படியே பட்டிமன்றத்துக்கு 3000 ரூபாய் செலவு பண்ணலன்னா கல்வியா செலவு பண்ணா தலைப்பு வந்திருக்காது. அந்த தலைப்பே போட்டாலே
பத்தி பேசாம இருக்க முடியுமா? இந்த பட்டிமன்றத்தை நடத்துறா கல்வி பத்தி யார்கிட்ட பேசுவாங்க? சூத்திர போய் பேசுவாங்களா? அப்படி கல்வி பத்தி சரி அவங்க கல்வி எல்லாம் கத்துக்கிட்டாங்க. மத்தவங்களுக்கு சொல்லணும், காசு செலவு பண்ணணும். காசு செலவு பண்ண யாரையும் சொல்லவே முடியாது. ஒரு சபையை கூட்டணும், மத்தவங்களுக்கு இந்த கல்வி பத்தி பேசணும். அப்பதான் மத்தவங்களுக்கு அந்த கல்வி கிடைக்கும். அந்த கல்வி கிடைக்கிறேன்னா இவங்க மட்டும் கத்துக்கிட்டா போதுமா? என்ன சொல்றாங்க? நீங்க கல்வி பிறகு கத்துக்கோங்க, அப்பதான் பிரயோஜனம்னாங்க. பிறகு கத்துக் கொடுக்க கிட்ட செலவு பண்ணணுங்க. கிட்ட செலவு பண்ண நம்ம கல்வி நம்மளே வச்சுட்டு அப்புறம் முடிக்க வேண்டியதான். அப்படின்னா சிவத்துக்கு தான் போய் பேசணும். நடுவர்களே, இன்னைக்கு இந்த மனசா உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த மனசா உருவாக்கப்பட்டு 113 வருஷம் ஆயிடுச்சு. இந்த மனசா எப்படி உருவாச்சு? நம்ம வக்கீல பார்க்கணும் அவங்களப்பா நம்ம தெரியும். அவங்க 3 பேருடைய சொத்து, அவ்வளவு பெரிய சொத்து நமக்கு மனசா காட்டி கல்வி கட்டுக்கணும் வற்பு செஞ்சாங்க. இன்னைக்கு அவ்வளவு பெரிய சொத்து வற்பு செய்யறேன்னா இவ்வளவு பெரிய மனசா கட்டிக்க முடியுமா? இவ்வளவு பெரிய மனசாவை கட்டி இத்தனை மாணவர்களை கொண்டு சேர்த்துக்க முடியுமா? சேர்த்து இத்தனையோ நூற்றுக்கணக்கான நூறுகள் கல்வி மாணவர்கள் வெளியாகி இருக்காங்க. இதற்கெல்லாம் காரணம் என்னங்க? அவங்க வற்பு செஞ்ச சொத்து தான். இன்னைக்கு அவங்க சொத்தை கொடுக்கலன்னா இவ்வளவு பெரிய மனசா உருவாகி இருக்காது. இன்னைக்கு இந்த இடத்துல பட்டிமன்றம் நடந்திருக்காது. இன்னைக்கு இவங்க எல்லாம் இந்த மனசாக்குள்ள வந்திருக்கவே முடியாது. மனசால ஒரு பேரை இடத்துல இருந்திருக்காது. இந்த ஊருக்கு ஒளிவு தருது என்னங்க? இந்த புதப்படிக்க ஒரு ஒளிவு தருது. இந்த அன்னூர் மஹமூதி அரபி பள்ளினாலதான் இந்த ஊருக்கே ஒளிவு. அப்ப இந்த மனசா எப்படி உருவாச்சு? அவங்க கொடுத்த பணத்தால தான் உருவாச்சு. இல்லைன்னா இந்த மனசா உருவாகி இருக்குமா? இந்த ஊருக்கு தான் ஒளிவு கிடைச்சிருக்குமா? அப்ப நடுவர்களே, ஐயா உலகத்தின் கிதாபை இந்த அதில் நடத்துறாங்கதான். அந்த கிதாபை நாங்களும் படிச்சுட்டு தான் இருக்கிறோம். கல்வியை பத்தி பாடங்கள்லாம் வந்துச்சு. அந்த கிதாபை அவங்க ஒரு ஏழு எழுதியிருப்பாங்க. அந்த ஏழை எழுதி அவங்க அப்படியே வச்சிருந்தாங்கன்னா இன்னைக்கு கிதாபை வந்திருக்குமா? இல்லை நடத்தப்பட்டிருக்குமா? அவங்க இதை எழுதி சரி ஒரு 100 ஏழை எழுதிட்டாங்க. 100 ஏழை எழுதி அப்படியே வச்சிருந்தா ஒரு 100 பேருக்கு போயிடுச்சு. 100 பேர்கிட்ட மட்டும் இருந்தா போதுமா? இன்னைக்கு உலகம் முழுவதும் எல்லா வருஷங்களும் பிறப்படையுமே நடத்தப்பட்டிருக்குது ஐயா உலகத்தின் கிதாபு. இப்ப எல்லாருமே வந்தது காரணம் என்ன? அவங்க அந்த கிதாபை பிரபலமா எல்லா இடத்தையும் கொடுக்கணுங்கிறதுக்காண்டி பல செலவுகளை செஞ்சு அந்த கிதாபை அச்சடிச்சாங்க. சரி அந்த கிதாபை 7 எழுதுனாங்க. அதுக்கு அவங்க என்ன தேவைப்படுச்சு? வேணாம், மை தேவைப்படுச்சு. மை இல்லாம எழுதிருப்பாங்களா? செலவு பண்ணாலும் அந்த கிதாபை எழுத முடிஞ்சிருச்சு. அவங்க கல்வி இருந்துச்சு. அந்த மக்கள் பரப்புறதுக்கு என்ன பண்ணாங்க? அவங்க இருக்கிற வரைக்கும் ஏதோ ஒரு 50 பேர் 100 பேர் இருக்காங்க, வாயால சொல்லி தெரிய வச்சிருவாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் என்ன செய்ய முடியும்? அவங்க சொல்லணுமே. அதுக்காண்டி கிதாபா எழுதி வெளியிட்டாங்க. இன்னைக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கிதாபு இருக்குன்னா அது காரணம் என்ன? செல்வத்தை செலவு செஞ்சு அதை பிரிண்ட் போட்டோம்னா தான் நம்ம கையில ஒவ்வொரு கிதாபை வச்சு திறக்கிறோம், ஓதுறோம். அன்னைக்கு உஸ்மான் எல்லா காலத்துல இந்த குரான் கோர்வை செய்யப்பட்டுச்சு. எங்க தலைவர் சொன்னாரு கோர்வை செய்யப்பட்டுச்சுன்னு சொல்லி. அன்னைக்கு கோர்வை செய்யப்பட்டு இன்னைக்கு இத்தனை பிரிண்ட் அடிக்கலன்னா நம்ம கையில் குரான் இருக்குமா? சகாபாக்கள் எழுதி வச்சு மனப்பாடம் பண்ணாங்க. அதுவும் ஒவ்வொரு சகாபாக்கியா இருந்துச்சு, ஒவ்வொரு ஆயத்தையும். அதையும் போய் தேடி தேடி எப்போ உஸ்மான் எல்லா காலத்துல ஆரம்பிச்சு அபூபக்கர் சித்திக் காலத்துல தான் முடிஞ்சிச்சு. அதுக்கு எத்தனை காலம் ஆயிடுச்சு பாருங்க. அபூபக்கர் காலத்துல உஸ்மான் காலத்துல முடிஞ்சிருச்சு. ஏதோ ஒரு சின்ன தவறு. அவங்க அவ்வளவு வருஷமா எத்தனை 3 ஆட்சி காலம் மாறிடுச்சு. வெளியில அதை கூட செய்யப்படாத நாட்டுக்கு முழு வடிவா கூட நம்ம கையில வந்திருக்குமா? இல்ல நம்ம அந்த குரானை பார்த்தா ஒவ்வொரு நிமிஷம் பார்த்தீங்கன்னா செஞ்சுக்கிட்டே இருப்பான். அந்த குரானை வச்சு தான் பாக்குறாங்க. இல்லைன்னா அவங்க செஞ்சிருக்க முடியுமா? ஹதீஸும் அப்படிதாங்க. ஒவ்வொரு சாபாலும் மனப்பாடம் பண்ணி வச்சிருந்தாங்க. அதையும் ஒவ்வொரு அளவும் ஒவ்வொரு ஹதீஸா எடுத்து போட்டோ செஞ்சு இன்னைக்கு மிஷ்காத்தேன்னு சொல்லி ஒவ்வொரு கிதாபும் வருது. ஹதீஸ்கள் கிதாபு, தஃப்சீர் எல்லாத்தையும் கோர்வை செய்யப்பட்டு இவ்வளவு பெரிய கிதாபுலாம் இன்னைக்கு சுற்றுலாக்கள் ஓடுவாங்கன்னா ஒவ்வொரு கிதாபும் கைப்படுறதுக்காக செல்வதன் காரணமா இருந்துச்சு. நூலகம் இருக்கு, நூலகத்துல போய் நாங்க அத்தனை கிதாபு எடுத்தோம்னு சொல்லி சொன்னாங்க. அத்தனை கிதாபு இப்போ இத்தனை வருஷமா நூலகம் பாதுகாக்கப்படுது. நூலகத்துல கல்வி மண்டல போய் நிக்க வேண்டியதானே? ஒரு கண்ணை கல்வி எடுப்போம், அவங்களை போய் தெரிஞ்சுட்டு போங்க. ஏன் கிதாபுகளை வைக்கிறாங்க? கிதாபுகளை பார்த்து தெரிஞ்சுக்கணும். அது செலவு பண்ணி தான் கிதாபுகளை வாங்கியிருக்காங்க. அது செலவு பண்ணாங்க. கல்வி மண்டலம் பூரா உள்ள லைனா நிக்க விட்டுரும். போய் உங்களுக்கு எந்த கல்வியோ ஒவ்வொரு கல்வி வேணா போய் கேளுங்க போங்க. இதை பத்தி வேணுமா அவர்கிட்ட போய் கேளு. அடுத்து இந்த சப்ஜெக்ட் வேணுமா அந்த இடத்துல போய் கேள்வி அவர்கிட்ட போய் கேளு. அப்படி சொல்லலாம்ல? ஏன் செலவு செஞ்சோம் கிதாபெல்லாம் வாங்கி வைக்கணும்? அப்ப கல்வி மண்டலம் நிக்க வைக்க முடியாது. அவங்க எழுதுன கிதாபுகளை அச்சு போட்டு தான் அங்க வச்சாதான் எடுத்து படிக்க முடியும். நம்ம தேவைக்கு நம்ம தாங்க தேடணும். இன்னைக்கு வந்து கல்வியே கத்துக்க போறான். அவன் கல்வி ஒரு பிள்ளை ஸ்கூல்ல சேர்க்கிறாங்கன்னா என்ன யோசிப்பாங்க? ஃபர்ஸ்ட் அவங்க வர காசு தான். ஐயோ இந்த பிள்ளை ஸ்கூல்ல சேர்க்கணுமே, எவ்வளவு காசு தேவைப்படும்? நீங்க சொல்லுவீங்க. இவங்க சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க? ஏன் கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்க்கு, பிரைவேட் ஸ்கூல்ல சேர்க்குறீங்க? இப்ப கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்க்க வேண்டியதானே? அங்க ஃப்ரீ தானே? ஃப்ரீ தாங்க.
கொட்டுது பணம்? சட்டை, பேண்ட், டவுசரு, புக்கு, நோட்டுகள் மேல வாழ்ந்து அவங்களுக்கு கொட்டுதா? கவர்மெண்ட்டும் பொருளாதாரத்தெல்லாம் செலவு செஞ்சா அவங்க எல்லாத்துக்கும் மாணவர்கள் கொடுக்குறாங்க. கவர்மெண்ட்ல பொருளாதாரம் கவர்மெண்ட் எடுத்து போட்டு போக வேண்டியதான். இப்ப நடுவர்கள கல்விதான் இங்க பெருசா இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்களே, இதுக்கெல்லாம் காரணம் கல்வி இல்ல, அடிப்படையே பணம் தான். கல்வியை தீர்மானிக்கிறதே பணம் தான். நடுவர்கள பணம் இல்லைன்னா நீ கல்வியே கத்துக்க முடியாது. இன்னைக்கு நீங்க வேலைக்காலையில இருந்து இங்க வந்தீங்க, காரைக்காலுக்கு போன சென்னை கேட்டீங்க, நான் பொதுப்படிக்கு போனோம், நான் பெரிய நூறி, நான் ஆலிம்சா, நான் பெரிய கல்விமான, என்ன உடனே பொதுப்படி விட்டுருப்பா அப்படின்னு சொன்னீங்களா? இல்ல நான் பொதுப்படிக்கு காரில் போகணும், காருக்கு எவ்வளோப்பா ரேட்டு ஃபோன் போட்டு கேட்டீங்களா? நீங்களே சொல்லுங்க, உங்களால நீங்களே சொல்லுங்க. நடுவர்களே எப்படியும் காசு வேணுமோ அவர் காசு தான் கேட்பாரு. நீ கல்வியா கற்றுக்கோ, நீ என்னமா பண்ணிக்கப்பா, நான் வந்தது ஃபஸ்ட்டு என் காசை கொடுத்தான்னு கேட்பாரு. ஏன்னா அவர்கிட்ட கூப்பிட்டு கேட்டு பாருங்க, அது காசு கேட்கறாங்களா எப்படியோ நீ கேட்கல, காசை தான் கேட்பாரு. கல்வி இருந்தா நீ கல்வி வச்சுங்க, காசை கொடுத்து நீங்க கல்வியை பத்தி பேசுங்க. அவன் அப்படியே கொண்டு விட்டுனாலும் அவருக்கு பெட்ரோல் போட காசு வேணுங்க. பெட்ரோல் பங்கு அரசுமா பெட்ரோல் வேணுமா? இப்ப நடுவர்களே செல்வம் தான் இன்னைக்கு மிகச்சி நிற்குது. செல்வத்தை வச்சுதான் ஒவ்வொரு மனிதனும் இன்னைக்கு உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கான். செல்வம் என்னன்னு நீங்க ஒருத்தரும் மனுஷனை மதிக்க மாட்டான். இன்னைக்கு உலகத்துல மனிதர்களை கணக்கிடப்படுறது காரணமே செல்வம் நடுவர்களே. அதனால செல்வமே மிகைத்தது என மனிதன் வாழ்வில் பெருக்கும் உயிர்களுக்கு பெரிதும் காரணம் செல்வமே என என் முறையை முடித்துக் கொள்கிறேன். வாரிதவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.